மணி வேற ஆச்சு. ஏங்க என்னதான் பண்றா தெரிய உள்ளவரே? ஏன்டி எதுக்கு நீ அலறின்னு இருக்க? என்னடா மணி ஆகுதுன்னு கொஞ்சமான ஒரு பதட்டம் இருந்தா பாத்தியா? நீ ஏன்டி பட்டணத்தார் மாதிரி கரும்பு வச்சு நின்னுக்கா? முதல்ல இந்த கரும்பு எடுத்து போய் எங்க கட்டுங்க. அந்த சண்பத்து கிட்ட இருந்து இந்த கரும்பை காப்பாத்த முடியல. கேட்டே இருக்குது தின்னு போல இருக்குது சாமி கும்பிட்டு முன்னாடி. ஏன்டி அதுவும் குழந்தை தானே, அதுக்கு ஒரு கரும்பு கொடுக்கறதானே? குடுக்கலாம் ஒரு கரும்பு குடுக்கலாம், சாமி கும்பிட்டு குடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வைக்கணும். இதை பத்திரமா எடுத்து போயிட்டு பொங்கல் வைக்கிறதுல கட்டி வைங்க. ஒருத்தருக்கு உனக்கு தரமாட்டா. ஆமா நீங்க வளர்ந்து ஒரு கட்டு வேணாந்து கொடுக்க வேண்டியது தானே. யார் வேணாம்னு சொல்லுதா? ஏன்டி உங்க அண்ணன் வீட்ல இருந்து பொங்கல் சீர் வரும், நம்ம எதுவுமே வாங்க தேவையில்ல அப்படின்னு நீ சொன்ன. அப்படிதான் சொன்னேன். இன்னும் வரலையே, பொங்கலே வந்துச்சு. எங்க அண்ணன் வரல சீர் எடுத்துங்க. சரி வருவாரு வராம எங்க போறாரு? வரட்டும் தான் நானும் வெயிட் பண்ணி இருக்கேன். சரி கரும்பு கொடு. ஏங்க பாத்து கொண்டு போங்க. தெரியாம பட்டுடுச்சு, தள்ளிடிலடி. எவ்வளவு அழகான தலைவாரி இருக்கேன். தலையை அழைக்கிறதுக்கு வேணும்னே பண்ணிருப்பாரு. ஹேர் ஸ்டைல கலக்கிறதுக்கு. ஆமா தலைய முடிய விரிச்சு விட்டு விடுறது ஒரு ஹேர் ஸ்டைலா. கட்டிடி கொண்டையா? அது எனக்கு தெரியும், நீங்க போங்க. பேய் மாதிரியே இருக்காமா பாக்கிறதுக்கு. ஆமா பேய் மாதிரி தான் இருப்பேன் உங்களுக்கு. கல்யாணம் நான் புதுசுல அம்மு செல்லம் குட்டி தங்கம் அப்படிலாம் கொஞ்சம் இருந்தீங்களா? இப்போ உங்களுக்கு நான் பேய் மாதிரி தான் இருப்பேன். அப்ப தெரியாம கொஞ்சிட்டேன். என்ன சொன்னீங்க? போய் வேலை பாரு. ரொம்ப கொழுப்பு அதிகமாயி போச்சு. ராஜேஷ் வேற வெயிட் பண்றான். நைஸா வெளியில போறோம். நீ எங்க போ கிளம்பிட்டா? என் ஃப்ரெண்டுங்க தெருமுனையில பட்டாசு வெடிக்கிறாங்கம்மா. நான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு போறேம்மா. இங்க பாரு, வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஒரு இடத்துல நிக்கிறியா? சொல்லுங்கம்மா. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வா பொங்கல் வைக்கிறதுக்கு போலாம். அதெல்லாம் லேடிஸ் சொல்லம்மா. நீங்க பாத்துக்கமா. பொங்கல் ரெடியா இருக்கு, கூப்பிட்டு உடனே வந்துருவேன். நல்லா பாட்டப்பட்டு போயிருக்குது உடம்பு முழுக்க. ப்ளீஸ்மா பசங்க பட்டாசு வெடிக்கிறாங்கம்மா. அங்க போறேம்மா நானே. சாப்பிட்டு போ, எங்க போறதா சாப்பிட்டு போ. தீபாவளி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? என்னமா பட்டாசுல வச்சிருக்காங்க? அவங்க அப்பா திரும்பவும் வாங்கி கொடுத்துருக்காருமா. இவங்களுக்கு மட்டும் காசு எங்க இருந்தா கொட்டுதுன்னு தெரியல. சரி வா பொங்கல் வைக்கலாம். சஞ்சு சும்மாதாமா இருக்கா, அவளை கூப்பிடுங்கம்மா. அவளை என்ன கூப்பிட போறேன், நீ வா. ஏம்மா இங்க போய் அடுப்பு பத்த வைக்க கட்டெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. சீக்கிரம் கொஞ்சம் எடுத்து வந்து கூட நமக்கு. நம்ம வீட்டுல கேஸ் அடுப்பு தான் இருக்கலாமா? அடுப்புல பத்த வைக்க வேண்டியதுமா. எதுக்கு வெளியில போய் கட்டெல்லாம் கேக்குறீங்க? டேய், பொங்கல்ன்றது சூரியனுக்கு வைக்கிறது. வெளியில தான் வைக்கணும். வீட்டுக்குள்ள வச்சு திரும்ப வைப்பாங்களா? நம்மளோட பாரம்பரியமா உனக்கு தெரிய மாட்டேங்குது. போ கட்டை சொல்லியா பொறிக்கத்துமா. எடுத்துட்டு வரேன். இந்த வீட்டுல பையன் பொண்ணு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். இங்க ஒரு ஜாலியா விளையாடின்னு இருக்கா. அவளை மட்டும் எந்த வேலையும் வச்சிடாதீங்க. அவளை மட்டும் இப்ப யார் சும்மா விடுறா? வெள்ளெல்லாம் இடிச்சுதான் சொல்ல போறேன் பாரு. போங்க நல்லா காஞ்ச குச்சி எடுத்துன்னு வா. மழை பெஞ்சு எல்லாமே நஞ்சு போகுது. நான் எங்க காஞ்ச குச்சி போய் தேடுறது? கூட வாயிடாத, தேடி எடுத்துன்னு வா. கடவுளே, நம்ம கிட்ட மாட்டீங்க, நான் தவிக்கிறேனே. போ வாய முடி போ. பிள்ளைக்கு விளையாட்டுக்கு போறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுல வேலை செய்யணும் கஷ்டம். சரி ராதிகா, சொல்லுங்க தே. ரெண்டு சக்கரை பொங்கல் தனியா, வெள்ளை பொங்கல் தனியா வைக்கணும். 2 பானை வேணுடி. வைக்கலாத்த, 2 பானை இருக்கு. எப்பவுமே வருஷம் 2 பானை தான் வைப்பான். நீங்க புதுசா அது கேட்டீங்க. இல்ல மறந்துக்கிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சுட்டு போறேன்னு நினைச்சேன். இல்லத்த, அரிசி போட்டு ஒரு வெள்ளை பொங்கல் ஒன்று செஞ்சுக்கலாம். வெள்ளம் அரிசி போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். அந்த வெள்ளை போடாத பொங்கல் தானே நம்ம எல்லா காய் 9 வகை காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சு அதை வச்சு நீ ஓட்ட போறான். ஆமா அவ்வளவுதான். வடை பாயசம் எதுவும் செய்யணும் இல்லையா? வேணா செஞ்சுக்கலாம், நம்ம இருப்போம் தான். சரி வடை பாயசம் கொஞ்சம் வேணும் செஞ்சுக்கலாம். பொங்கல் பொங்கிடலாம். 9 வகை காய்கறி எல்லா காயும் வச்சு சாமி மாதிரி கும்பிட்டுக்கலாம். சரி காய்கறி எடுத்துட்டு வரேன். நீ போய் அடுப்பு பத்த வை. சரி வாங்க. இந்த மாமியார்களே வேலை சொல்லியே கொள்றா. எங்கேயாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? வா இந்த எருமையா எதுக்கு இப்போ இந்த பக்கம் நின்னுக்க? எங்க மாமியார் மட்டும் பார்த்து வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னை அதுக்கு நீ பின்னாடி சோறு எதுக்கு குச்சி வந்திருக்கேன். இப்ப சீக்கிரமா பொங்கல் கும்பிட்டு வா. நம்ம ஆத்து குளிக்கிறதுக்கு போறோம். இவளுங்க ஒருத்தி ஆத்துக்கு போறதுக்கு டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. உங்களுக்கு வீட்டை விட்டு என்ன அசைஞ்சு வெளியில வர முடியாதனால அவளை வேலை எப்படி பிரிஞ்சு இருக்காங்க. ஆத்துக்கு போறாங்க. ஆத்துக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு வாடி. மதியத்துக்கு மேல தான் போறோம். மதியத்துக்கு மேல தானே ட்ரை பண்றேன். சரி நவட்டமா. ஏன் உங்க வீட்டுல சாமி கும்பிட்ற வேலை எதுவுமே இல்லையா? பொங்கல் கும்பிட்ற வேலைலாம் எங்க மாமியார் பாத்துக்கிறாங்க. நீ ஜாலியா சுத்தி நிக்க கொடுத்து வச்சவ. எதை வேணா என்னால பொறுத்துக்க முடியுது. இந்த புடவையை கட்டி வேலை செய்ய சொல்றாங்க பாத்தியா? இத்த மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியல. அதுக்கு நம்ம வீட்டுல இருந்து புடவை கட்டணும். நீங்க கட்டுற பேண்ட் சட்டை போட சுத்தி நிக்க ஒரே கஷ்டமா இருக்கு. சரி சும்மா புலம்பாத, நான் வரேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள என் மாமியார் கத்த ஆரம்பிச்சுது. சரி வரும்போது வடை பாயசம் எடுத்துவானே. நான் மட்டும் வர்றதே பெரிய விஷயம் இல்ல. வடை பாயசம் வர தூக்கிட்டு வரணுமா? இங்க கொஞ்சம் கிட்ட வாயா. இத கொடுக்க போறப்ப இருக்கு நமக்கு. என்னடி பெரியப்பனே? கடுப்பு ஏற மாதிரி பழமொழியில சொல்லி வச்சு 4 முடி பிச்சு எறிஞ்சிருவேன். வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. சரி நான் கிளம்பட்டுமா? இது நீ அங்க இருக்குமே சொல்லியிருந்தா அப்படியே எகிரி குச்சி போயிருப்பேன். தேவையில்லாம சேர் மேல எண்ணிக்க வேண்டியதா போச்சு. போயிருமே. ஓகே, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் தான் தெரியுமே. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடி ராணி. எவடி எதங்க? ஐயோ நான் இல்ல. இந்த 4 மணிக்கு இதே ஒரு வேலையா போச்சு. இவ்வளவு வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யறவங்க கிடைக்கிறதுக்குனே சுத்தி இருப்பாங்க. எதுக்கு அத்தை இப்ப அவங்களை திட்டி நிக்கீங்க? ஆமா உள்ள அங்க எவ்வளவு வேலை இருக்கு தலைக்கு மேல. இங்க வந்து நின்ன பண்ணி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போறேன்னு வந்தேன். ஆமா காலையில வெட்டி முடிச்சிட்டீங்களா? ரெஸ்ட் கேக்குது. ரெஸ்ட் இல்ல சேர் வேற மறந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அத்தை இங்க பாருங்க அத்தை. என்ன குரல் அதிகமா இருக்கே? நீங்க வந்து என்ன இத்து செய்ய அத்தை செய்ய அத்தை செய்ய இத்து செய்ய இத்து செய்ய அத்தை செய்ய சொல்லினே இருக்கீங்க. அதனால செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷனு. என்ன கண்டிஷனா? இந்த புடவை செஞ்சு என்ன கட்ட சொல்லாதீங்க. இந்த புடவை கட்டிட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியல. குடிய முடியல, நிமிர முடியல, எந்திரிக்க முடியல. இதை கட்டி எனக்கு ரொம்ப இம்சையா இருக்கு. இம்சையா நான் போய் இதை அவுத்து கடாசிட்டு பேண்ட் சட்டை போட போறேன். அப்பதான் வேலை செய்ய முடியும். இங்க பாரு, இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு ஃபுல்லாடி புடவை கட்டிட்டு தான் இருக்கணும். என்னால முடியாது அத்தை. அப்படிலாம் நீங்களே எல்லாரும் செஞ்சுக்கங்க. என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியாது. என்னது ஒரு வேலை கூட செய்ய முடியாதா? ஆமா.
அப்படி கம்முன்னு சேரில் தான் உட்காந்துருப்பேன். பெரிய தொல்லையா போச்சுடம்மா இவகிட்ட. போ போ போய் வேலை போய் பாரு. இப்போ புடவை மாற்றிட்டா? ஏதோ ஒன்று பண்ணி தொலை. தேங்க்ஸ் அத்தை. இவெல்லாம் என்ன பொம்பளைன்னு தெரியலையே. இப்படி ஒன்று வேலை செஞ்சா சரி. நம்ம தேவை எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும். இவ பாட்டு வீட்டில் இருந்தால் கூட இந்த பக்கம் எக்கறி குதிச்சு வந்து அவளை கெடுக்கிறதுக்குனே வராளுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இன்னும் காம்பவுண்ட் நல்லா பெருசாக தூக்கி கட்டணும். யாருமே உள்ள வராத அளவுக்கு இருக்காளுங்க. எவ்வளோதிங்க எப்படி அது எவ்வளோ இருக்கீங்களா? வேலையை பாருங்க. வாங்க வாங்க. இங்கே ஊப்பி வச்சு நிற்பீங்க நின்று. ஏய் நீ வேலையை பாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலை வச்சு முடிக்கலான்னு பார்த்தா எங்க சூரியனை மறைஞ்சிட போகுது பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள. வாங்க வாங்க வேலையை பாருங்க வாங்க. அந்த பானை எல்லாம் கழுவி அடுப்பான கொஞ்சம் குழம்பு போடு. கோலமா? அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. வந்துட்டு போடுங்க. எனக்கு கோலம் போட தெரியாதா? ஆமா சரியா போட தெரியாது எனக்கு. உனக்கு அப்ப என்னதான் தெரியும்? சாப்பிட மட்டும் தான் தெரியுமா? இது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏமா ஞாபகம் இருக்குமா? சொல்லு என்னன்னு சொன்ன சொல்லு. வெல்லம் 1 கிலோ, அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே சேர்த்து 20 ரூபாய்க்கு. அப்புறம் நெய் வந்து 1/2 லிட்டரு. என்னது நெய் 1/2 லிட்டரா? மாமா வந்து கொடுத்த நெய்யே வீட்டில் நிறைய இருக்குது. நெய்லாம் வேணாம், பால் தண்ணி வேணா சொன்னேன். பாலா நெய் இல்லையா? ஏண்டே சொன்னது 3 பொருள், அதோட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஓகே ஓகே கூல் கூல். 3 பொருள் தானே. வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் அதுக்கப்புறம் பால். இது 3 பொருள் இல்லம்மா 5 பொருள். சீக்கிரமா வாங்கி ஓடி வா. சரிம்மா. பொங்கலுக்கு தேவையான பொருளை முன்னாடியே வாங்கி வச்சிருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். என்ன சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. இரு கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கிடி. அம்மா எல்லாத்தையும் ஒண்ணா சொல்ல மாட்டீங்களா? தனித்தனியா சொன்னா மறந்துடுவோம்மா நானு. அது எப்படி மறக்க உனக்கு? அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வாங்கிக்கோ. அப்புறம் கொஞ்சம் பைத்தப்பழம் வாங்கிக்கோ 1/4 கிலோ. அம்மா லைனா சொன்னா எப்படிம்மா? ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கம்மா. என்னது ஒரு 4 பொருள் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பேப்பர்ல எழுதி கொடுங்கம்மா. நீங்க பாட்டு என்னமோ சொல்லினே இருக்கீங்கம்மா. கண்டிப்பா நான் மறந்துடுவோம்மா. அது எப்படி மறக்கும்? மறந்துட்டு திரும்பி நீதான் போய் கடையில் போய் வேணும். அன்னைக்கு மட்டும் சினிமாக்கு போகாம இருந்து வச்சுக்க, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் போயிட்டு நான் சந்தையில போய் வாங்கி வந்துருப்பேன். சினிமாக்கு போறான்னு குச்சது யாரு? அப்பா கேஸ்ல எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருப்பாருலம்மா. ஆமா ஆமா அப்பா கடைக்கு போறதை விட்டுட்டு உங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துன்னு இருப்பாரு. வீட்டுல சும்மா தானே இருக்க நீ? லீவ் எது கொடுத்துருக்காங்க உனக்கு காலேஜ் லீவ்? பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்குமா? பொங்கல் செலிப்ரேஷன்னா பட்டு டிவி பார்க்கறதுக்கு ஃபோன் நோட்டது கிடையாது. வீட்டுல இருக்க வேலை எல்லாம் பார்க்கறதுக்கு லீவ் கொடுக்குறாங்க. போ. பெரிய தண்டத்துக்கு வீட்டுல இருக்காளே அவளை ஒரு வேலை வாங்க மாட்டீங்களா? எல்லா வேலையும் என்கிட்ட தான் சொல்லுவீங்களா? அவ பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டுருக்கா. போய் கழுவுறியா? நான் கடைக்கே போயிடுறேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வா. குளிருதுமா பயங்கரமா. எனக்கு ஒரு பொட்டு கூட குளிரவே இல்லை. காலை 4 மணிக்கு எழுந்தேன். பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு எங்கேயாவது குளிருதா? நல்லா இழுத்து போது தூங்கிட்டு இப்போ எழுந்தா அப்போ குளிர்தா செய்யும். போ. எதுக்கும் காலை 4 மணிக்குலாம் எழுந்து நினைக்கீங்கன்னு தெரியலையே. இது வேற பச்சை தண்ணியில் வேற குளிச்சிருக்கீங்க. ஜுரம் வரப்போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராது. இந்த மாமா வேற பொங்கல் சீர் வரிசை எதுவுமே எடுத்துன்னு வரல. மாமா மட்டும் எல்லா பொருளும் வாங்கி வந்து கொடுத்துருந்தாரு வச்சுக்கேன். நம்ம கடைக்கு போய் இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா எத்தனை வர என்ன ஏதுன்னு. எங்க இன்னைக்கு பொங்கல் எங்க அவர் எத்தனை வருவாரு? எத்தனை வரதா முன்னாலே எடுத்து வந்திருப்பாரு. ஆமா ஏமா பஞ்சு ஒரு அடி கீப் பண்ண மாட்டேங்கிறாரு. என் பொங்கல் தெரியல முன்னாடியே சிறுவசம் எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதானே. அவருக்கு என்ன வேலையோ ஏது வேலையோ தெரியல. சரி நீ கடைக்கு படிச்சிக்கமா வா. போயிட்டு இருக்க வேலையை பாக்குறேன். ஆமாக்கு பேச நம்மளே ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கடைக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்து இப்படியே தான் இருக்கணும். நம்ம ஃபோன்ல பார்க்க முடியாது. இது மாமாக்கு நம்மளே ஃபோன் பண்ணலாம். என்ன டே திரும்பி வந்துருக்கா? என்னோட ஃபோன் உள்ள இருக்கலான்னு போறேன். இங்க பக்கத்துல இருக்க கடைக்கு போறதுக்கு உனக்கு ஃபோனா புடி. அது இல்லம்மா மணியாவது போயிட்டு சீக்கிரம் வா. என்ன நிமிஷம்மா. சரி போயிட்டு வர உள்ள போங்க. எனக்கு தெரியும் நீ போயிட்டு வா. சரி நம்ம போய் வேலையை பார்க்கலாம்.